இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, இம்மானுவேல், God with us. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது, ஜோசப். The Lord was with Joseph so that he prospered. யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இரண்டாவது, Samuel. The Lord was with Samuel and he let none of Samuel's words fall to the ground. சாமுவேல், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றை ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. மூன்றாவது, டேவிட். In everything he did, he had great success because the Lord was with him. தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான்காவது, ஜெரமையா. But the Lord is with me like a mighty warrior. எரேமியா, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலிய என்னோடு இருக்கிறார். ஐந்தாவது, டேனியல். Now God had caused the official to show favor and compassion to Daniel. தானியேல், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆறாவது, பால். But the Lord stood at my side and gave me strength. பவுல், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். ஏழாவது, Jesus. You will leave me all alone, yet I am not alone, for my Father is with me. இயேசு, நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இம்மானுவேல், God with us. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கணும்? இந்த 7 ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும், என் குடும்பத்துக்கு வேண்டும். இவர்களோடு இருந்து தேவன் செய்த காரியங்கள் என்னோடு இருந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நாளில்? முதலாவது, ஜோசப். The Lord was with Joseph so that he prospered. யோசேப்பு, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன். ஆதியாகமம் 39:1-6, 19-23. இது யோசேப்பை தன் சகோதரர்கள் எகிப்துக்கு அடிமையாக வித்துறாங்க. சொந்த சகோதரர்கள், அவனுடைய சொந்த குடும்பமே என்ன பண்ணுறான், அவனை அடிமையாக விற்று, அவன் ஒரு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு வந்திருக்கும் பொழுது இதான் வசனம் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானின்
தலையாய்களுக்கு அதிபதியாக போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக விற்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனை என்ன செய்விட கைவிட அவன் கூட இருக்கிறார். ஏதோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கும் போதும் மொத்தம் அடிமையாக இருக்கும் போதும் கர்த்தர் கூட இருக்கிறார். அவன் காரிய சித்தி. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. இப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கணும்? நம்ம எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே இருக்கிற எஜமான்களை நம்ம பார்க்கும்போது என்ன சாட்சி சொல்லணும்? இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கு கர்த்தர் அவனோட எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்தார். அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டிற்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அங்கே எகிப்தினுடைய வீட்டை நம்ம எங்கே போனாலும் நம்ம நிமித்தம் அந்த இடம் என்ன செய்யணும்? அந்த சாட்சி இருக்கணும். வேறு மாதிரி சாட்சி இருக்கணும். என்றைக்கு வந்து சேர்ந்தானோ வந்ததுலேருந்து ஒரே கம்பெனி நஷ்டத்தில் போகுது, அந்த மாதிரி சாட்சி என்ன செய்யக்கூடாது. அவன் எதை செஞ்சாலும் அதை ஒரு குழப்படியாக பண்ணி விட்டுறான். இவன் வர வரைக்கும் நல்லா தான் போயின்னு இருந்துச்சு, அந்த மாதிரி சாட்சி என்ன செய்யக்கூடாது. கர்த்தர் யோசிப்பு அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குது. அவன் செய்கிறதெல்லாம் அதை பார்த்து முழுசுமே நீயே பார்த்துக்கோப்பா. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் நீ பார்த்துக்கோ, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ. ஆகவே கர்த்தர் யோசேப்பு நிமித்தம், இல்லைன்னா அந்த வீட்டுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்திருக்காது. இவன் கையில் கொடுத்ததுனால கர்த்தர் அந்த வீட்டை என்ன செய்கிறார்? வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. வேணுமா அந்த ஆசீர்வாதம்? வீட்டிலும் எங்கே இருந்தாலும் எல்லாவற்றிலும் என்ன இருந்துச்சு? கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒரு அடிமையாக வேலை செய்கிறவன் கையில் இவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை. ஏதோ பெரிய பதவியில் இருந்தால் தான் இல்லை, ஒன்றுமே இல்லாத அடிமையாக இருந்தால் கூட அங்கே கூட என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாது இருந்தான். அவனை நம்பி எல்லாமே வந்து சாப்பிட்டு போயினே இருப்பார். அவங்க என்ன நடக்குது கேட்கக்கூட. யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகம் உள்ளவனார். இதனால் அவர் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு ரொம்ப அழகாக இருந்ததுனால என்ன வந்துச்சு? பிரச்சனை வந்து இந்த போத்து மனைவி அவனை எவ்வளோ சோதிச்சு பாச்ச முடியாதன்னு பழியெல்லாம் அவன் மேலே போட்டுடுச்சு. பழியெல்லாம் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? அவங்க தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க காரியம் வாய்க்கலன்னு என்ன பண்ணுவாங்க? பழியெல்லாம் இவங்க தாங்க. புருஷங்க இல்லாமா சொல்லுது. புருஷங்க இல்லாமா சில புருஷங்க பயங்கர பேக்லாண்டிங்லாம் என்னன்னு தெரில. அவங்க போன வாரமே இப்போ ஒருத்தர் தள்ளி விட்டாங்க பாருங்கள் மலையிலேருந்து.
இது யாருன்னு இது 3 வாட்டி அதுக்கு முன்னாடி அவனை தள்ளி விட்ட ட்ரை பண்ணி ஐயாவுக்கு ஒன்றுமே இதை பார்த்தாலே இது ஆபத்துன்னு என்ன செய்ய முடியல அவரால். பெரிய பணக்கார குடும்பம், அவ்வளோ பணம் வச்சிருந்து இது யாருன்னு அவரால் என்ன செய்ய முடியல. போத்திபார் அந்த மாதிரி கொஞ்சம் பேக்லாண்டியா என்னான்னு தெரில எனக்கு. எப்பவுமே உஷாராக இருக்கணும், எப்பவுமே உஷாராக இருக்கணும். சும்மா சிரிக்கிறத பார்த்து மயங்கிடக்கூடாது, சரியா? உலகம் அந்த மாதிரி இருக்குது. இவருக்கு இந்த ஐயா நம்பி மலையிலேருந்து தள்ளி விட்டு வச்சான். போத்திபாருக்கும் தெரில மனைவி என்ன மாதிரி ஆளுன்னு அவருக்கு. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டவர். அவனுக்கு கோபம் மூண்டது. இவருக்கு யார் மேலே கோபம் வந்திருக்கணும், அது அங்கே வரல. யோசேப் மேலே. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் கர்த்தரோ. யார் கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். அடிமையாக இருக்கும்போது கர்த்தர் கூட இருந்தார். இப்போ அவனை தூக்கி பொய்யா சொல்லி சிறையில் கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனை கிடைக்கும்படி செய்தான். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஜெயிலில் இருக்கிறவங்கள பார்க்கணுன்னா நீங்கள் உஷாராக இருக்கணுமா, தூங்கின்னு இருக்கலாமா? அவனை சந்தோஷமாக உள்ளே இருக்கிறான். அவன் அங்கேருந்து எப்படி வெளியே வரலான்னு சவுத்தெகிரி குதிக்கலாமா, குழி வெட்டின அடியில் போகலாமா, ஏதாவது பண்ணின்னு இருப்பான். இப்போ அதை ஒருத்தன் பார்க்கணுன்னா அவன் எப்படி இருக்கணும்? எப்பவுமே பரீட்சையிலே டீச்சர் கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே என்னென்னோ நடக்கும். ஆனால் இந்த எஜமான் எதுவுமே கண்டுக்கல. எதுவுமே சம்பளம் மாத்திரம் வாங்கிடுவேன், மாதம் சம்பளம் வாங்கின்னு இருப்பா தவிர இது சிறைச்சாலை என்ன நடக்குதுன்னே. ஏன்னா எல்லாம் யார் கையில் கொடுத்துட்டாரு, நீ பார்த்துக்கப்பா. அவன் பார்க்குறது எல்லாமே நல்லா நடக்குது. ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தால் அவன் செய்வதெல்லாம் நீயே பார்த்துக்கோ, நீயே அங்கே மாத்திரம். ஆதியாகமம் 41:33 34 பார்வோன் சொப்பனை பார்த்து யாருக்கும் அர்த்தம் சொல்ல, யோசேப்பு அர்த்தம் சொல்கிறார். இதுதான் 7 வருஷம் செழிப்பு வரும், அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் வரும், என்ன செய்யணும். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்துக்கு அதிபதியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்திலே விளைவும் விளைச்சல் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வார். அவர்கள் வர போகிற நல்ல விளைவையும் தானியங்களையும் எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தியானம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்துக்கு ஒரு இருப்பாக. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்கார எல்லாருக்கும் நன்றாய் கண்டு. இப்போ என்ன சொல்கிறோம்?
நீங்கள் யாராவது ஒரு ஆளை போட்டு செழிப்புமும் சேர்த்து வைங்க. அந்த தானியத்தெல்லாம் பஞ்சகாலத்தில் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அந்த ஊரில் எவ்வளோ பேருக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு காத்து இருந்திருப்பாங்க. அந்த ஊர் ஆளுங்க எகிப்தியரில் எவ்வளோ பேருக்கு ஆசை இருந்திருக்கும். இருந்திருக்குமா இருந்திருக்காத? இவன் வெளியிலேருந்து அடிமையாக வந்தவன், வெளி ஊர்லேருந்து அடிமையாக தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இங்கே ஒருத்தர் கையிலும் தேவ ஆவி, இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, ஒருத்தனுக்கு அந்த சொப்னத்துடைய அர்த்தமாக உங்களால் இவனுக்குள்ளே யார் இருக்கா? தேவ ஆவியை பெற்ற இவனை போல இங்கே யாருமே. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல் விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொருவனும் இல்லை. உலக மனுஷன் சாட்சி சொல்லும். தேவ ஆவியை பெற்றவர்களை குறித்து உலக மனிதன் சாட்சி சொல்ல வேண்டும். என்னன்னு சொல்லும்? உன்னை போல விவேகம் ஞானம் இருக்கும் யாருமே. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அடங்கி நடக்க கடவர். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். மீது எல்லாமே உன் கையில் தான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியை ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரையை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையில் போட்டு, முத்திரை மோதிரம் ராஜாவுடைய முத்திரை, அதை கழட்டு. அதுதான் எல்லாமே அவர் அதிகாரமே. அந்த முத்திரை மோதிரம் கழட்டி யார் கையில் போடுறார்? அடிமையாக உள்ள இந்த தேசத்துக்குள்ளே அடிமையாய் சொந்த குடும்பத்தாலே விற்கப்பட்ட அவங்க கையில் கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன் இதெல்லாம் நடக்குது? கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால தான். இல்லைன்னா ஒன்றுமே எல்லாம் போயிருப்பான். இல்லைன்னா அட்ரஸ் இல்லாமல் கர்த்தர் கூட இருந்தால், அடிமையாக இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கார். தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, அங்கேயும் ஆண்டவர் கூட இருக்கார். அவனை தூக்கி எங்கே வைக்கிறார்? முழு இந்த முத்திரை மோதிரம் கையில். மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டு நட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூற வைத்து எகிப்து முழுமைக்கும் அவனை அதிகார். பின்னும் பார்வோன் யோசேப்பை பார்த்து, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்கக்கூடாது. இவனை கட்டி இழுத்துன்னு வந்தான். இவன் கை காலை கட்டி அடிமையாக உள்ளே இழுத்துன்னு வந்தான். பின்னன்ற நீ சொல்லாமல் ஒருத்தர் கையும் தூக்கக்கூடாது, காலும். காரணம் கர்த்தர் அவனோடு. எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? வாஞ்சி ஆண்டவரே, யோசேப்போடு இருந்தது போல என்னோடும் இரும். 2வது சாமுவேல். The Lord was with Samuel and he let none of Samuel's words fall to the ground. சாமுவேல், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகள் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக 1 சாமுவேல் 3:19-20. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெர்சேபா முட்டு உள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அவங்க அம்மா அவ்வளோ ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்து பெற்ற பிள்ளை. அவங்க தாய் என்ன பண்ணுறாங்க? பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, மேலே மனம் இறங்கி எனக்கு ஒரு பிள்ளையை, அந்த பிள்ளையை நான் உமக்கே பொறுத்தனை நிறைவேற்றினாங்க.
பண்ண பொறுத்துன்னு என்ன பண்ணான், பிறந்த உடனே கொஞ்ச நாள் வளர்த்து அவனை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டான். இங்கேயே வளருப்பா. கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு சாமுவேல் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய தரையில் ஆண்டவர் பார்த்துன்னே இருக்கார். அதை நடக்கும்படி சில பேர் என்னென்னும் சொல்லுவாங்க, ஆனால் ஒன்றும் நடக்காது. அதை பார்த்துருக்குறீங்களா? இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சில பேர் முந்தி இந்த தேர்தல் வரும்போதெல்லாம் ஏதாவது வரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவாங்க, முடிஞ்ச பிறகு அமைதியாகிடுவாங்க. ஏன்னா அவங்க சொன்னது ஒன்றுமே நடந்திருக்காது. அப்படி சாமியில் ஒரு வார்த்தை வாயிலேருந்து ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட எங்கே விழாது. கர்த்தர் கூட விடவில்லை அப்படி தானே போட்டிருக்கு. விழுந்து போக விட ஆண்டவர் விடல. ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக விட அந்த மாதிரி ஆண்டவர் கூட இருக்கிறார். முழு தேசத்துக்கும் இவன் ஒரு தீர்க்கதரிசி என்று எல்லாருக்கும் விளங்கினது. சொல்கிறதெல்லாம் விழுந்து நினச்சுன்னா ஒன்றும் நடக்கலைன்னா அப்புறம் ஜனங்க எப்படி நம்புவாங்க? எல்லாரும் நம்பத்தக்கதாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மூன்றாவது, David, in everything he did, he had great success because the Lord was with him. தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 1 சாமுவேல் 18:12 16. தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். அது வரைக்கும் யாருமே கோலியாத்தோட போய் போராட என்ன செய்ய முன்வார். அவன் நின்று எல்லாம் ஓடிடுவான். இவன் போய் என்ன பண்ணான்? இந்த நேரத்தில் பார்த்து அந்த ஊரில் இருக்கிற சகோதரிங்களுக்கு பாட்டு பாடணும்னு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை வந்துச்சு அவங்களுக்கு? நிறைய இடத்துல இந்த மாதிரி பாட்டு பாடணுன்னு ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க. பாட்டு பாடணுன்னு என்னான்னு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது. இதை கேட்டால் அவனுக்கு என்ன வரும்? எனக்கு 1000ன்றாங்க, அவனுக்கு என்னன்றாங்க? அவன் நேற்று வந்தவன். அடுத்தது அப்புறம் என்ன பண்ணுவான்? இவனை தள்ளிவிட்டு அவன் சொல்லுவாங்கன்னு அவனை கொலை பண்ணோன்னு. ஒன்று சாமுவேல் 18:12. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து. தெரியுது ஆண்டவர் என் கூட இல்லை. ஆண்டவர் யார் கூட இருக்கிறார்? அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவனை ரொம்ப ஞானமாக நடக்கிறான், இவனை ஒன்றுமே பண்ண முடியலையே, நம்ம இன்னும் அவனை அழிக்கிறதுக்கு இன்னும் நம்ம திட்டம் போட்டாலும் அவன் என்ன செய்வான்? ரொம்ப புத்திமானா பார்க்க இவனுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகுது. ரொம்ப ஞானமாக இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களும் யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். அவர்களுக்கு முன்பாக அவன் போக்கும் வருத்தமாக இருந்தது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எவ்வளோ சத்துருக்கள் இருந்தாலும் ஞானமாய் நடக்கும்படி ஆண்டவர் அவனை ஒன்றுமே பண்ண முடியும். அவங்க பயப்படுவாங்க, ரொம்ப ஞானமாக
கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். ஆண்டவரே அவனை குறித்து சொல்கிறார். 2 சாமுவேல் 7:8 ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்கிறார். என்னன்னு சொல்கிறார்? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நாட்டு மந்தையை விட்டு எடுத்து, நீ ஆடு மேய்ச்சி நின்று, நீ ஆடு, வீட்டில் கூட யாரோ உன்னை சேர்க்கல, உன்னை ஒதுக்கி வச்சாங்க. சாமுவேல் வரார், அடுத்த ராஜா அபிஷேகம் பண்ண மீதி எல்லாம் இவனை தவிர எல்லா பிள்ளைங்களையும் ஒவ்வொருத்தராக வராங்க. இவன் இல்லை எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ வேறு யாருன்னா பிள்ளைங்க இருக்கிறாங்களா? ஒருத்தன் கடைசி இருக்கிறவங்க ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான், அவனை வர சொல். அவனை கூப்பிட கூட இல்லை பாருங்க, ஓரங்கட்டி வச்சிட்டாங்க. அதெல்லாம் நடக்குதா இன்றைக்கி உலகத்தில்? அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? குடும்பத்திலே சில பேர் அப்படி கொஞ்சம் ஓரங்கட்டி வைக்கிறாங்களா? அதான் இவனுக்கு நடந்துச்சு. அவனை ஓரங்கட்டி வச்சுருந்தேன். ஆண்டவர், நீ ஆடு மேய்ச்சின்னு நான் அதிலிருந்து உன்னை எடுத்து, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடனே இருந்து, எங்கே போனாலும் அவன் கூடிய நான் என்ன செஞ்சேன்? உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி, பூமியில் இருக்க பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக, பெரிய பூமியில் பெரியவங்கள போல உன் பேரை நான் இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் கொடியில் பறக்குது. இன்றைக்கும் அது நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்கும். இஸ்ரவேல் கொடியில் நடுவில் என்ன இருக்கும்? அது என்னான்னு சொல்லுவாங்க, தாவீதுன். இன்றைக்கும் அவன் கொடி பறக்குது. ஆடு மேய்ச்சின்னு இருந்தவனை இன்றைக்கும் எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் அவன் மரித்து எத்தனையோ ஆயிரம் ஆனாலும் அவன் கொடி இன்னும் ஆடுகள் பின்ன. உன்னை பூமியில் பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை என்ன செஞ்சேன்? எனக்கு கர்த்தர் அவனோடு கூட. 4வது Jeremiah, but the Lord is with me like a mighty fire. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு. எரேமியா 1:4-10. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கின முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாக இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிற எல்லாம் நீ பேசுவாயா. நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜாக்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்ன. நான் கூட இருக்கிறேன். நான் சிறு பிள்ளை என்ன செய்யாத சொல். தேசங்கள் ராஜாக்கள் கட்டவும் இடிக்கவும் எல்லாமே உன் கையில் தான். எரேமியா 20:10-13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். அவதூறு பேசுகிறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்கள். எல்லாருக்கும் பறிப்பு விட்டுறோம். ஏதாவது அவனை பற்றி சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறோம்? எல்லாருக்கும்
என்னோடைய சமாதானமாய் இருந்த அனைவரும் கூடியே இருக்கிறாங்க. கூடியே சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் எந்த நோக்கத்தோடு இருக்கிறாங்களாம்? நான் தவறி விழும்படி காத்திருந்து. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா? கூடியே இருப்பாங்க, ஆனால் எதுக்காக இருக்கிறாங்க? எப்போ நீங்கள் தவறி, அதுக்கு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் நல்ல எண்ணத்தோடு இல்லை. சண்டைலாம் போட மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, சமாதானத்தோடு இருப்பாங்க. ஏன்னா காத்துனே இருக்கு. ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவன் மேற்கொண்டு அவனிடத்தில் குரோதத்தை தீர்த்து கொள்வோம் என்றார். கர்த்தரோ இவ்வளோ பேர் இந்த மாதிரி எண்ணத்தோடு தீமை செய்ய வேண்டும் என்று சூழ்ந்திருக்கிற நேரத்தில் வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு. இந்த ஆசீர்வாதம் வேணுமா? எத்தனை பேருக்கு ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இவங்களோடு இருக்கணும்? அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குமா? ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் விடவார். தங்கள் காரியம் வாய்க்காதபடி மிகவும் வெட்கப்படும். மறக்கப்படாத நித்திய இலட்சியர்களுக்கு உண்டு. ஆனாலும் நீதிமானை சோதித்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதி சரி கட்டுவதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டி. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களின் கையுக்கு தப்பு வைக்கிறார். ஆண்டவர் விசுவாசி. ஆண்டவர் எளியவன் என்ன செய்வார்? பொல்லாதவருடைய கையுக்கு தப்பு வைப்பார். 5வது Daniel. Now God had caused the official to show favor and compassion to Daniel. தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். தானியல் 1:1-9, 17-20. தானியலும் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன். யோசேப்பு எப்படி அடிமையாக கொண்டு, அதே போல தான் தானியல். இவங்களாம் அடிமை, உள்ள தேசத்துள்ள அடிமையாக வந்தவங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் அவன் வந்து பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன்னுடைய கோயிலுக்கு கொண்டு அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலிகளே வைத்து. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் உள்ள ராஜா குலத்தார் இடத்தில் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவளுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையும் கற்றுக்கொண்டதும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாருக்கு ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தான் குடிக்கும் திராட்சரத்திலும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்தார். அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவில் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளை. அவர்களுக்குள் யூதா புத்திரராக தானியேல், அனன்யா, மிஷாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார். கைதியாக அடிமைகளாக கொண்டு போனதில் யார் இருக்கா?
தானியலும் கொண்டு போயிட்டான். பிரதானங்களின் தலைவன் தானியலுக்கு பெல் தேஷாக்கர் என்றும், சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், ஆசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபேர். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால் தன்னை தீர்த்துப்படுத்தி என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனத்தில் வேண்டும். யோசித்துப்பார், தினமும் ராஜா சாப்பாடு வந்தால் யாருன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? நம்ம தானியல் ஸ்தானத்தில் இருந்தோன்னு வச்சு பாருங்க. இப்போ ராஜா சொல்லியிருக்கிறார், 3 வருஷம் உங்களுக்கு ராஜா சாப்பிட்ற சாப்பாடே, ராஜா குடிக்கிறதே. அப்படிங்களா ரொம்ப சந்தோஷங்க. வானாட்டம் அது எனக்கு. தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்து ஆண்டவர் அடிமையாக கொண்டு போன அந்த இடத்துலும் அவனுக்கு என்ன கிடைக்குது? தயவு. இந்த 4 வாலிபரும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த ஆசீர்வாதம் வேணுமா? தேவன் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. என்னான்னு போட்டிருக்கு? எத்தனை பேருக்கும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த 4 வாலிபருக்கும் தேவன் அவங்களுக்காக சொந்தமாக இருந்ததில்லை. இது எப்படி கிடச்சிது? தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக விசேஷமாக அவங்க பிள்ளைங்களுக்காக இந்த வசனத்தெல்லாம் வச்சு, ஆண்டவரே அவங்களுக்கு கொடுத்தீரே, எங்கள் பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யும்? தானியேல் சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளனாக்கினார். தானியேலுக்கு என்ன கிருபை? சொப்பனம் தரிசனம் எதுனா அது அர்த்தம் என்னான்னு தானியேலுக்கு என்ன ஆண்டவர் அவர்களை ராஜாவின் இடத்தில் கொண்டு வருகிறதுக்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேசர் முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், ஆசரியா என்பவர்களோடு அவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. 3 வருஷம் எல்லா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வந்து நின்ன ராஜா ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறார், பேசி பார்க்குறார். பார்த்தா இவங்கள மாதிரி யாருமே. ஆகையால் இவர்கள் ராஜா சமூகத்தில் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்து அந்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தார். அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியரிடம் அவர்களை அடுத்து மடங்கு 10 மடங்கு சமர்த்தியராக எதை இப்படி செய்யலாமாப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு விசாரித்தா மற்ற எல்லாரோட இவங்க 10 மடங்கு இவங்கள மாதிரி அவங்க கிட்ட கூட வர முடியல. அந்த ஒரு ஞானிக யாருமே இவங்க கிட்ட கூட. கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். தானியேல் 6, 1-3, 19-20. இந்த தானியேலை சிங்ககேபியில் போடுறாங்க. ஏன் போடுறாங்க? ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதி கணக்கு ஒப்பிற்கு அவர்களுக்கு மேலாக 3 ராஜைகளும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நல்லதென்று. இவர்களில் தானியேல் ஒருவனாய் 120 பேர் தேசத்தை இது பார்க்குறது. அவங்களுக்கு மேலே 3 பேர். அந்த 3ல் தானியேல்
இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜாவும் பார்க்குறார். இந்த ராஜாவும் பார்த்தா இவங்குள்ள என்ன இருக்கு? விசேஷித்த இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக்க ஏற்படுத்த ராஜா. இங்கே தான் பிரச்சனையே வந்துச்சு. ராஜா என்னப்பா, இவன் விசேஷத்தா, இவன் முழு தேசத்துக்கு இவனை என்ன பண்ணும்? அதிபதி ஆக்கணும்னா அந்த ஊர் ஆளுங்க சந்தோஷப்படுவாங்களா? என்னால் தான் அவனை என்ன பண்ண சூழ்ச்சி வச்சு சிங்க கைப்பில் தூக்கி போட்டான். இவன் யாருக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது ராஜாவுக்கு இன்னும் சொல்லி கையெழுத்து போட வச்சுட்டு முத்திரை வச்சாச்சு. அதெல்லாம் தெரிஞ்சும் தானியேல் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஜெபம் பண்ணுறார். உடனே ஓடி போகிறான். பாருங்க, இவன் ஜெபம் பண்ணுறான். தன் தேவனிடத்தில் அவனை பிடிச்சி சிங்க கேபியில் போடுங்க. பிடிச்சி போட்டாங்க. ராத்திரிலாம் ராஜாவுக்கு தூக்கமே. காலமே கிழக்கு ஒழுக்கும். ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் ராஜா அழுகுற மாதிரி நான் கூப்பிட்றார். தானியேலே கூப்பிடு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரோ? தானியேலே பார்க்குற, இடைவிடாமல் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தானே இவன். அந்த தேவன் இவனை தப்பி வச்சாராப்பா, ஆண்டவர் உன்னை விடுவித்தாரா சிங்கங்களுக்கு? அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், நல்லா கவனிக்கணும். அவன் சொல்கிறான் காரணம். அது என்னவென்றால், ஏன் ஆண்டவர் தூதனை அனுப்பி இந்த சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார்? அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆண்டவருக்கு நான் எந்த தீமையும் அவருக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்? குற்றமற்றவன். ராஜாவாகிய உமக்கு நான் நீதிகேடு செய்தேன். உமக்கும் நான் எந்த தீமை செய்யல. ஆண்டவருக்கும் குற்றமற்றவனாக இருந்தேன். உமக்கும் நான் என்ன செய்யல? அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷம். தானியேலை கேபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கேபியிலிருந்து தூக்கிவிட. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசியா இருந்தபடியால் தான் கேள்வி. சோதனை நேரத்தில் சிங்க கேபில தூக்கி போடுற நேரத்தில் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோமா? அவன் தன் தேவன் பேரில் விசுவாசி இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒன்றுமே. தானியேலின் மேல் குற்றம் சாற்றின மனுஷரை வென்றால் ராஜா கொண்டு வர. இது பாருங்க, இது நல்லா கவனிங்க. இவனுங்க பண்ணானுங்க, அவங்களோட போச்சா? அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் நீங்கள் எல்லாரும் பார்த்து ஒரு மனிதன் ஏதாவது தீமை செஞ்சால் அவனோட போல எல்லாரையும் இப்போ வீட்டில் இருக்கும் கவனமாக இருக்கும். செய்ய விடக்கூடாது, செய்ய தட்டுணும். செய்யாதப்பா, நீ பண்ணுறதுனால நாங்கள் பாதிக்கப்படுவோம். மனைவிகளையும் சிங்கங்களையும் கெபிலே இப்போ அமைதியாக இருந்துச்சா? இப்போ தேவதூதன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாங்களா? அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே கீழே கூட உள்ள மேலே போடும்போது இன்னும் தரையில் கூட முன்னே என்ன ஆச்சான்?
சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் பின்பு ராஜாவாய் தரிவு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெறுகிறது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். என்னாலே தீர்மானம் பண்ணும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் இருக்கார். அவருடைய ராஜ்யம் அழிவில்லாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரிந்தமும் இருக்கு. தானியேலை சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தரிவின் ராஜ்யபார காலத்தில் பெர்சிரான கோரேசின் ராஜ்யபார தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆண்டவர் அவரோடு கூட இருந்தால் ஆண்டவர் அவரை கைவிடுற தேவன். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் விடுவிக்கிறார். 6வது, Paul. But the Lord stood at my side and gave me strength. பவுல், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தினார். 2 தீமோத்தேயு 4:14. கண்ணனாகிய அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளி. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையார். அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றான். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என் கூட நின்னாங்கன்னு போட்டிருக்கா. ஒருவனும் என்னோடு கூட இருக்க, எல்லாரும் என்னை அந்த குற்றம் அவர் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோன்னு எல்லாரும் கைவிட்டு தனியாக விட்டாங்க. கர்த்தரோ எனக்கு துணையாய் என்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காக என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிப்பேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் மனுஷர் கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வார் கூட. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? அந்த நாள் அப்போஸ்தலர் 19:11 ஆண்டவர் கூட இருக்கும்பொழுது என்ன நடக்கும்? பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அவனுடைய சரீரத்தில் இருந்து உருமார்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்க பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு. ஆண்டவர் கூட இருக்கும் பொழுது அது மூலமாய் அநேக அற்புதங்களை தேவன் செய்ய. 7வது, Jesus, you will leave me all alone, yet I am not alone, for my Father is with me. Yes, நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திறேன், இதா என்னுடனே கூட இருக்கு. யோவான் 16:32-30. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தனிடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்தீரேன், இதா என்னோட கூட இருக்கிறார். எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் கூட. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லைன்னு சொன்னாரா? உலகத்தில் என்ன இருக்கு?
ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்பட மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. வேத விசுவாசம். ஆண்டவர் என்னோடு என்ன, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, தைரியம் கொள்ளணும். அதனாலே நாம் என்ன செய்யணுமா, கர்த்தர் எனக்கு, மனுஷன் என்ன செய்யணும். அப்போஸ்தலர் 10:30. நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே, தேவன் ஒருவர் கூட இருக்கும் பொழுது என்ன நடக்கும், அவர் நன்மை செய்கிறவராகும். பிசாசன் அகப்பட்ட யாவரையும் குணமாக சுற்றி தெரிந்தார். இந்த நாட்களிலே தேவன் நம்மோடு இருக்கும்படி நாம் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். தேவனுடைய வல்லமையாலே நடக்கும். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் போய் எல்லாரிடத்தும் சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. உலகம் முடிய பிறந்து நான் என்ன செய்வேன், உங்கள் கூடயே இருக்கு. மார்க் 16:15 பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கி. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க. விசுவாசிகரால் நடக்கும் அடையாளம், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும், அவமான பாஷைகளை பேசு, சர்ப்பங்களை எடுப்பார், சாவுக்கு எதுவனை யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும், தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார். அவர்கள் என்ன பண்ணாங்க, புறப்பட்டு எங்கும் பிரசவம். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்றைக்கு தியானித்த எல்லா ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆண்டவர் செய்யணும்னு எத்தனை பேர் விசுவாசி? இம்மானுவேல், தேவன் நம்மோடு. முதலாவது யோசேப்பு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளார். இரண்டாவது சாமுவேல். கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தை ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. மூன்றாவது தாவீது. தாவீது தன் செய்களில் எல்லாம் புத்திமானாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நான்காவது எரேமியா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி, என்னோடு இருக்கிறார். ஐந்தாவது தானியேல். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்யும். ஆறாவது பவுல். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னை பலப்படுத்தும்.
7வது, எஸ், நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், ஆனாலும் நான் தனித்திறேன். இதா என்னுடனே கூட இருக்கு. இந்த நாட்களிலே நாம் வாசித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகள் இந்த நாட்களிலே நமக்கும் நம்முடைய குடும்பத்திலும் செய்வார். அந்த வசனத்தெல்லாம் வைத்து நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க, ஆண்டவர் இதே ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் வேண்டும். ஜெபிக்கும் பொழுது தேவன் பட்சபாதம் உள்ள தேவன், நமக்கும் செய்வார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் விடுவிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை பாடி போற்றி தொழுது கொள்ளும்படி எங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்திரம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிற தேவன். யோசேப்போடு இருந்தீர், எல்லா சூழ்நிலையிலும் அவனோடு இருந்து அவனை உயர்த்தி வைத்தீர். தானியலோடு இருந்தீர், தாவீதோடு இருந்தீர். இந்த நாட்களிலே எங்களோடும் நீர் இருப்பீராக. சாமுவேலோடு இருந்த தேவன், பவுலோடு இருந்தீர், உடைய குமாரன் ஓடு இருந்தீர். எல்லாரும் கைவிடும் பொழுதும் நீர் துணை நின்ற தேவன், கைவிடாத தேவன். உலகம் முடிய பிறந்த உன்னோடு இருப்பேன், சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தது. இந்த நாளிலே ஒவ்வொருவோடு இருந்து அவர்களுக்கு செய்த அதே அதிசயங்கள், அற்புதங்களை உடைய பிள்ளைகளுக்கு செய்வீராக. அதே ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக, அதே விடுதலையை கொடுப்பீராக. உடைய தூதர்களை அனுப்பி தானியலை விடுவித்தது நம்முடைய பிள்ளைகளையும் இந்த நாளிலே விடுவி. விசேஷித்த ஞானத்தை தாரும். எல்லா இடங்களையும் உயர்ந்த இடத்திலே உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அந்த ஒவ்வொருடைய தேவைகளை சந்தி. எல்லா விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். அனபாரங்களை நீக்கி நம்முடைய சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து நல்ல சுகம் பலந்தார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி. குறைவெல்லாம் நிறைவாக்குகிறார். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்து. இயேசுவின் மூலம் பிதாவே, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமம். என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
எந்த